சோழிங்கநல்லூருக்கு அருகில் உள்ள வளைக்குளம் என்ற கிராமத்தில் திருப்புகழ் சுவாமிகளின் உரைக்கு ஏற்பாடாகி இருந்தது. சுவாமிகளுக்கு திடீர் வயிற்று வலி ஏற்பட்டது. சொற்பொழிவு குறித்த நேரத்தில் தொடங்க இயலவில்லை. திருப்புகழ் சுவாமிகள் வரும் வரையில் மல்லையதாசரை பேச அழைத்தனர். தன்னுடைய குருநாதருக்கு உரிய இடத்திலிருந்து தன்னால் பேச இயலாது என மல்லையதாசர் கூறிவிட்டார். எனினும் அவர் தன்னுடைய குமாரர் வாரியாரை பேச பணித்தார். சற்றும் தயக்கமில்லாமல் திருப்புகழ் பாடல்களை பாடி உரையாற்றினார் வாரியார். திருப்புகழ் சுவாமிகளின் உரையை கேட்க சுற்று வட்டாரத்தில் உள்ள 10 கிராமங்களில் இருந்தும் மக்கள் வந்து கூடியிருந்தனர். ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த சபையில் வாரியார் உரையாற்றி அனைவரையும் பிரமிக்கச் செய்தார். திருப்புகழ் சுவாமிகள் அப்போது திரும்பினார். தான் தங்கியிருந்த வீட்டின் ஜன்னலின் வழியே வாரியாரின் உரையை கேட்டு வியந்தார். மேடையில் ஏறி இளைஞர் வாரியாரை கட்டித் தழுவினார். கண்ணீர் மல்க ஆசியுரை வழங்கினார். திருப்புகழ் சுவாமிகள், வாரியாரே என்னுடைய வாரிசு, அவரால் திருப்புகழ் பாடல்கள் மேலும் பரவும் என்பதில் ஐயமில்லை என்று பாராட்டினார்.